கோலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற டீசர் ஒன்று 24 மணி நேரத்தில் அதிகமான வியூஸ் போயிருக்குன்னா அது முதலிடம் குட் பேட் அக்லி படத்துக்கு தான். ஸோ ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி சோலோ ரிலீஸ். ப்ளஸ் அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்டில் அஜித் நடிக்க போகிறாரு, தனுஷை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஆசை. அவ்வளோதான். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய டீசர் விட்டாங்க. கோலிவுட்டில் டாக் ஆஃப் தி டாபிக்னா இதுதாங்க. ஸோ இந்த படத்தை பற்றியும் இந்த படம் இந்த டீசர் ஏற்படுத்தின இம்பாக்ட் பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம். குட் பேட் அக்லி டீசர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி கேட்டீங்க? கோலிவுட்டில் பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கோலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற டீசர் ஒன்று 24 மணி நேரத்தில் அதிகமான வியூஸ் போயிருக்குன்னா அது முதலிடம் குட் பேட் அக்லி படத்துக்கு தான். யாருமே எதிர்பார்க்கலைங்க. ஆரம்பத்தில் எப்படின்னா ஓகே டீசர் வரும், ஏதோ ஒரு ஃபேன் பாய் சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்கும்ல. இந்த படம் இவர் டைரக்ட் பண்ணார்னா, இவர் ஹீரோ நடிச்சார்னா இப்படி தான் ஒரு நாள் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்ததை மீறி பார்த்தீங்கன்னா 3,20,00,000 பேர் பார்த்துருக்காங்கிறது எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருச்சு. ஸோ இந்த டீசர் என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க. அஜித் சார்னுடைய பழைய ஸ்டைல் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்படியே எடுத்து போட்டு ஃபேன்ஸை அப்படியே ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. சரி, இன்ஃபேக்ட் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் சார் மாதிரி பெரிய ஸ்டார் நடிக்கிற படங்களுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கிட்டு கதையெல்லாம் வைக்காதீங்கப்பா. அந்த மேனனிசம், அந்த ஹீரோயிசம் இது எல்லாம் அங்கங்கே வச்சுட்டு ஒரு சின்ன லைன், ஒரு ஒன்லைன் மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுருங்க போதும். ரொம்ப கதையை சொல்கிறேன், அறிவுரை சொல்கிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் படம் பார்க்க வராங்க. அது இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த குட் பேட் அக்லி டீசர் பார்த்ததுக்கு அப்புறமா ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, கூட ரிலீஸ் ஆக போகிற படங்கள் என்னென்ன, அதையெல்லாம் விடணுமா வேணாமா, இல்லை சோலோவாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டாக் தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. இட்லி கடை ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுமா? பார்த்தீங்களா, நீங்களும் இந்த கேள்வி கேட்டீங்க பார்த்தீங்களா? உண்மை தான். இந்த டீசர் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே குட் பேட் அக்லி வெஸ் இட்லி கடை அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா தனுஷுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னால் நீக் சரியாக போகல அது டைரக்ஷனில். ஆனால் அவர் டைரக்ஷனில் அவர் ஹீரோவை நடித்து வந்து பார்த்தீங்களா, அந்த படம் 150 கோடி வசூல் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் தனுஷுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. அது எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, இட்லி கடையும் குட் பேட் அக்லியும் ஒரு சேம் அந்த ஒரே கேட்டகரியில் பயங்கரமாக போட்டி போட்டுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த ஜிபியு குட் பேட் அக்லி டீசர் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருடைய மனநிலைமையும் மாறிருக்கு. ஈவன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எப்படி என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா, கூட இட்லி கடை ரிலீஸ் பண்ண வேணாம், அதை கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லலாம் அப்படின்னு டாக் போயிட்டுருக்கு. அஃபிஷியலாக யாரு கூட இன்னும் பேசலை. ஈவன் தனுஷே பார்த்துட்டு என்ன முடிவு பண்ணுவான்னு தெரியல. பட் நான் கேள்விப்பட்டது என்ன விஷயம்னா, இட்லி கடைக்கு இன்னும் ஒரு சில போர்ஷன்ஸ் ஷூட்டிங் பெண்டிங் இருக்காங்க. அவர் வேறு ஒரு ப்ராஜெக்டில் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு. குபேரா படம் தான் ஃபஸ்ட்டு வரும்னு சொல்கிறாங்க. குபேரா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஹிந்தி ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இட்லி கடை படத்தினுடைய பேலன்ஸ் போர்ஷனை முடிக்கிறதா ஒரு தகவல். ஸோ ஏப்ரல் 10 குட் பேட் அக்லி சோலோ ரிலீஸ். தனுஷ் டைரக்ஷனில் அஜித் நடிக்க போகிறதா சொல்கிறாங்களே, பார்த்தீங்களா? அது தான் ஒரு மாதிரி கிளப்பி விட்டாங்க. எப்படி வெளியில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இட்லி கடை ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்துகிட்டு இருக்காங்களா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அஜித் சார் டேட் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறதுனால இட்லி கடை ரிலீஸை தள்ளி வைக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்டில் அஜித் நடிக்க போகிறாரு, தனுஷை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு ரூமர், ஒரு ரசிகர்களுடைய ஆசை. அவ்வளோதான். ஏன்னா தனுஷுக்கும் ஃபேன் பேஸ் ஜாஸ்தி இருக்குது, ஏகேக்கு சொல்ல தேவையே இல்லை. இது அவங்கெல்லாம் ஆசைப்படாத சோஷியல் மீடியாவில் பற்ற வச்சுட்டாங்க பரட்டை அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு துளி கூட நம்பிக்கை இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நடந்தால் நல்லா இருக்குன்னு வச்சுங்க. அஜித் சார் மாதிரி பெரிய ஸ்டாரை தனுஷ் டைரக்ட் பண்ணார்னா அவ்வளோதான், ஸ்கை இஸ் த லிமிட் மாதிரி. அது பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரி ஒன்று பண்ணுன்னு தெரியாது. பட் நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் அடுத்த படம் தனுஷ் டைரக்ஷனில் அஜித் சார் நடிக்கலைங்கிறது தான். வெயிட் பண்ணலாம். குட் பேட் அக்லி அஜித் கேரியர்லேயே அதிகமாக கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அப்படியா? உண்மை இருக்குங்க, உண்மை தான். ஏன்னா நீங்கள் டீசரே எந்தளவுக்கு ரீச் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது முழுக்க ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காகவே எடுத்துக்கிற படம். அது டீசர் நமக்கு தெரியுது. அப்படி தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. இல்லை ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க, அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கே இந்த டீசர் புதுசாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் அஜித் இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணவே இல்லை. நெகட்டிவ் ஷேரில் அது ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கொரியனில் டான்லி படம் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட அதை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. ஆக்சுவலாக டீசருக்கு அப்புறம் பெரிய லெவலில் பூமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய சாதனை பண்ணும் அஜித் சார் கெரியரை பொறுத்த வரைக்கும்.
நான் கணிக்கிறது என்னென்னா ஈஸியாக 500 crores க்ராஸ் பண்ணிடும். ஏன்னா இப்போ இந்த பூம் பார்த்தீங்கன்னா டீசர் மட்டும்தான் விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் வந்து அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் போகும். மைத்ரி தான் அந்த படத்தை, மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ். ஸோ தெலுங்குலையும் ஒய்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் தி ஃபஸ்ட் டைம் அஜித் சார் படம் வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு அதிகமான ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகும். ஹிந்தி டீசர் விட்டுருக்காங்க. ஹிந்தியில் ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakhsக்கு மேலே பார்வையாளர் கடந்திருக்கு யூடியூப்பில். ஸோ ஹிந்தி பெல்ட்லேயும் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆயிருக்கு. அங்கே வந்து டான் மாதிரி படங்கள், அந்த மாதிரியான ஒரு லார்ஜர் தன் லைஃப் படங்கள்லாம் லைக் பண்ணுவாங்க. என்ன ஒன்று, இது வந்து இந்த 8 weeks ஓடிடி அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்களா இல்லை 4 weeksன்னு தெரியல. மேக்ஸிமம் 4 weeks தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹிந்தி பெல்ட்டில் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகாது, ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலுமே அஜித் சார் கரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருக்கும். 500+ தான், எவ்வளோன்னு தெரில. அடுத்தடுத்து வரும் நாட்களில் இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணி பேசுவோம். அஜித் சாரோட அடுத்த படம் என்ன, அது யார் டைரக்ட் பண்ண போகிறோம்? அஜித் சாரோட அடுத்த படம் வந்து நான் கேள்விப்பட்டது வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஆல்ரெடி அஜித் சாரை பார்த்து ஒரு ஒன்லைன் சொல்லி அது அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டூ ஏர்லி டு டாக் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நமக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஜித் சார் இப்போதைக்கு ஃப்ரீ, அங்கே ஸ்பெயினில் ஒரு ரேஸில் கலந்துட்டுருக்காரு, அங்கே பிஸியாக இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம் முடிஞ்சு, சூர்யா சாருடைய படம். கார்த்திக் சுப்ராஜ் அந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பிஸியாக இருக்கார். ஸோ இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா, இந்த குட் பேட் அக்லி ரிலீஸ் டேட் நெருங்கிட்டு இருக்கும்போது, இல்லை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஏப்ரல் எண்டில் அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது பெரிய எப்படி சொல்கிறது, பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஒண்டர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.